கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் 17-11-2025 15-12-2025 வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது. சனி பகவான் வக்கர நிவர்த்தியாளர். 17-11-2025 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்கர நிவர்த்தியாளர். அதனால் அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். குரு பகவான் 18ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 2ஆம் தேதி அன்றைக்கே அவர் வக்கரகதிக்கு போகிறார். என்ன, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அவர் வக்கரமாறார். கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரம் அடைகிறார். இவ்வளோ நாள் அதிச்சாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார். 18ஆம் தேதியிலிருந்து 18-11-2025 குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசியான கர்க்கடகத்தில் இருக்கார். கேது சிம்மத்திலையும், துலாத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த கிரகங்கள், சூரியனும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்குது. ராகுவும் சனியும், வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது. சுக்கிரன் ஒரு 10 நாளில், அதாவது கிட்டத்தட்ட 27-11-2025 அன்றைக்கி சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார். அதாவது 6-12-2025 அன்றைக்கி செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா. இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை 1ஆம் தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம். அன்றைக்கி காவிரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும், எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20-11-2025 கார்த்திகை அமாவாசை. 24-11-2025 அன்றைக்கி வாஸ்து கண் விழிக்கும் நாள். மிகவும் ஏற்றமான காலம். புதுசாக வீடு மன பூஜை போடுறது, அடிக்கால் இது பண்ணுறது. அதாவது 24-11-2025 அன்றைக்கி காலை 10:14 11:44 வரலும் 1.5 மணி நேரம் போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரம் ரொம்பவும் ஏற்றமான நேரம். கடைசி 36 நிமிஷம், அதாவது 11:44ன்னா 11:08 11:34 வரலும் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோல் நடுறது, அது தவிர வீட்டு வாச கால் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும், தடங்கள் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல், பைசாக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அதாவது ராகு காலமே மகண்டம், அப்புறம் சூலம் இருக்குது, அதுக்கப்புறம் நட்சத்திரம் இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு சந்திராஷ்டமம், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா வாஸ்து புருஷன் கண்முழிக்கும் நாள் அன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது 6-2-12 அன்றைக்கி பார்த்தேனால் உங்களுக்கு பிரதோஷ காலம். இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். அதுக்கப்புறம் 3-12-2025 அன்றைக்கி பரணி தீபம். அதற்கு பிறகு 4-12 அன்றைக்கி கார்த்திகை தீபம், அதை வைகானசம், அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழிவந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே அந்த காலகட்டத்தில் நடக்கிறது. வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக. கைசிகை ஏகாதசி வருது 1-12-2025. இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி. சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத. கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்தலைன்னா 17-11-2025 15-12-2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அதாவது முயற்சி ஸ்தானத்தில் 12ஆம் அதிபதியான சூரியன் இருக்கார். 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது. விரயாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அதாவது முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா,
3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதியான செவ்வாயும் இருக்கார். அது வந்து ஒரு பெரிய ஏற்றம். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக உங்களுக்கு பார்த்தீங்களேயானால் எல்லாவித முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும். அதை தவிர வந்து இந்த கவி எழுத்து பணி செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் ஒரு 20 நாளில், அதாவது 6/12/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்துக்கு அவர் போகிறார். அதாவது யார்? செவ்வாய் போகிறார். 4ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கேந்திரத்தில் போய் துர்கிரகங்கள் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதன் மூலியமாக உங்கள் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனைக்கு அடிகோல் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் இன்னும் பெரிய விசேஷம் என்னன்னா, சனி பகவான் வக்கர நிலை நிவர்த்தி ஆகிறார். அதாவது 17ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. அது ஒரு பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 6ஆம் இடத்தில் சனி பகவான் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும். எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எல்லா விதமான போட்டிகளிலும் வெல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை கிடைக்கும். வேலையில் மாறுதல்கள் கிடைக்கும். ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பார்த்தோம்னா 18ஆம் தேதி அன்னைக்கு வருஷ கிரகமான குருவும் வந்து வக்கரகதி அடைகிறார். அது வந்து குரு 11ஆம் இடத்துல வேற இருக்கார், வக்கரகதியில் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் வந்து உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். லாபங்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறார். அதனால குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். ராசியின் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் ஒரு 27ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசியை விட்டு உங்களுடைய 2வது ராசியை விட்டு 3வது ராசிக்கு போகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றம். அதை தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு, எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸு, அதை தவிர வந்து இந்த டிராஃப்ட்ஸ்மேன் சொல்லக்கூடியவங்க, லைப்ரரியன், புத்தகங்கள் காப்பகம் வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். நோட் புக்கு அந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா புதன் உங்களுடைய ராசிநாதனும் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு போய் அவர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ராசிக்கு 12, ராசிக்கு 2 எல்லாரும் சேர்ந்து 3ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா இளைய சகோதரர்களோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். வெளியூர் வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஒரு ஷார்ட் ட்ரிப் எங்கேயாவது மனசாந்திக்காக சுற்றுலாவாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு எடுத்தது எல்லாமே வெற்றி, எடுத்த காரியம் ஜெயம். அதை தவிர வந்து போட்டிகள் அற்ற நிலை இருக்கும். அதாவது எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். கடன்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு, புது கடன்கள் அவங்களே வந்து கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாறுதல்கள் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத லாபத்தை கொடுப்பார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 2வது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால், ஏன்னா கார்த்திகை மாதம்ன்றதுனால திருமணத்துக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான அமைதியான நிலைமை நிலவும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். பேச்சின் மூலியமாக வெற்றி கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் சில புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திராஷ்டம காலம், 8ஆம் இடத்தில் சந்திரன் மறையும் பொழுது இந்த காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1/12/2025 3/12/2025 வரலும் உண்டான நாட்களை வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு விட பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பால் 1/2 டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போவோம். சரி, இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஹயக்ரீவன் அதாவது சரஸ்வதிக்கு குருன்னு சொல்லக்கூடியவர். அதனால் ஹயக்ரீவனை போய் சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். அது தவிர துளசி செடி அது வந்து தானம் கொடுங்க இந்த மாதம்.
துளசி செடி தானம் கொடுங்க, துளசி மாலை வாங்கி கிருஷ்ணருக்கு போடுங்க. இது ரெண்டும் பண்ணுறதன் மூலியமாக உங்கள் வாழ்வில் வரக்கூடிய வரப்போகிற எந்த ஒரு கஷ்டங்களும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல உருகி இருக்கும் இடம் தெரியாமல் போகும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.